Hi everyone, I am David, Heartbroken News with Debates Update. கேரளால ஒரு 1.5 வயசு குழந்தை அர்ஷித் குழந்தைய அந்த குழந்தையோட தாய் அகிலா வயசு 24 அவளும் அவளோட நியூ பார்ட்னர் அஸ்கர் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க. இதுல மெயினா இருக்கிற சைக்கோ கில்லர் யாருன்னா அந்த அஸ்கர் அப்படிங்கிறவன். அந்த செய்தி பற்றி விரிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நடந்த சம்பவம் மே 29 4 மணிக்கு அந்த அஸ்கர் அப்படிங்கிறவன் அந்த 1.5 வயசு குழந்தை அர்ஷித்தை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். அங்கே போயிட்டு இந்த மாதிரி குழந்தை வந்து சாப்பிட்றப்போ உணவு வந்து தொண்டையில் சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்ன உடனே அந்த குழந்தைய செக் பண்ணி பார்த்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிவிட்டு அந்த குழந்தை ஏற்கனவே இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த குழந்தைய வந்துட்டு பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க, இந்த அஸ்கர் அப்படிங்கிறவன் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப வந்துட்டு பல திடுக்கிடும் தகவல் அவனை பற்றி தெரியுது. ஃபர்ஸ்ட் அந்த 1.5 வயசு குழந்தையினுடைய தாய் அகிலா, அந்த அகிலாவுக்கும் இந்த அஸ்கருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகிலாவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி அவளுடைய கணவர் வந்து ஏற்கனவே இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால அந்த அகிலாவுடைய கணவர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அகிலா வந்து ஒரு டான்ஸ் குரூப் கம்பெனியில் வந்துட்டு டான்ஸரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மே 29 சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த அகிலா வந்துட்டு நாகர்கோவில்ல ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருந்திருக்காங்க. அந்த டைம்ல இந்த குழந்தை அர்ஷித் 1.5 வயசு குழந்தை வந்துட்டு இந்த அஸ்கர் கூட இருந்திருக்கான். அப்ப அந்த குழந்தை பயங்கரமா அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தலையில அடிச்சிருக்கான், செவுத்துல அடிச்சிருக்கான். அந்த செவுத்துல அடிச்சிருக்கான். அடிச்சதுல அந்த குழந்தை நிலத்தடுமாறி அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம போயிருக்கு. அப்ப இவன் ஒரு நாடகம் ஆடியிருக்கான் அந்த இடத்துல. அந்த குழந்தை வந்துட்டு நம்ம அடிச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக அங்க இருக்கிற எல்லா தடயங்களும் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கான், அழிச்சிருக்கான். அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான். இந்த அஸ்கர் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னா, அவனும் ஏற்கனவே மேரேஜ் ஆகி அந்த மேரேஜ் ஆன அவன் அவனுடைய ஒய்ஃபை பயங்கர கொடுமைப்படுத்தியிருக்கான். வரதட்சணை கொடுமைப்படுத்தி அந்த பெண்ணையும் வந்துட்டு அமீனா, அவங்க பேர் அமீனா, அவங்களையும் பயங்கரமா கொடுமைப்படுத்தி அவங்க இப்போ வந்துட்டு பயங்கரமான மனநலம் பாதிக்கப்பட்டு அப்படிப்பட்ட கண்டிஷன்ல இருக்காங்க. இவன் பயங்கரமான சைக்கோ கில்லரா அவன் இருந்திருக்கான். சைக்கோத்தனமான வேலைகள்ல ஈடுபட்டிருக்கான். இதுக்கிடையில தான் இந்த அகிலா வேலை செய்யற அந்த டான்ஸ் குரூப் கம்பெனில இவன் டிரைவரா இருந்திருக்கான். டிரைவரா இருக்கிறப்ப இந்த அகிலாவுக்கும் இந்த அஸ்கருக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது. பழக்கம் ஏற்பட்டு அவங்க வந்து ஒண்ணா ஒரே வீட்டுல குடியிருக்காங்க இந்த குழந்தையோட. இந்த குழந்தை 1.5 வயசு குழந்தை, பாவம் அந்த பிஞ்சு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. இந்த 2 மிருகங்களோட சிக்கி அந்த பிஞ்சு குழந்தை பயங்கரமா வந்து தவிச்சிருக்கான். ஏன்னா இவன் இவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கான் அப்படின்னா இது ஒரு அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுமே அந்த குழந்தை இந்த 2 மிருகங்களோட பயங்கர சித்திரவதை, அந்த 1.5 வயசு பிஞ்சு குழந்தை சித்திரவதை அனுபவிச்சிருக்கு. ஸோ இந்த கொலை நடந்து உடற்கூறாய்வு ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா பல திடுக்கிடும் சம்பவங்கள் தெரிய வருது அந்த ரிப்போர்ட்ல. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 91 இடங்கள்ல அந்த குழந்தைக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அதுல 51 இடங்கள்ல வெளிப்புற காயங்கள், உட்புற காயங்களும் நிறைய இருக்கு. ரிப்ஸ் எல்லாம் உடைச்சிருக்கான் அவன். அந்த சைக்கோ கில்லர் அந்த குழந்தையோட ரிப்ஸை உடைச்சிருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துக்கு முன்னாலேயே அந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணியிருக்கிறவ கண்டிப்பா அந்த குழந்தையினுடைய தாய் வந்து இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த குழந்தை வீட்டு சைடா இருக்கட்டும், அந்த குழந்தையினுடைய பாட்டி, அந்த பாட்டி வீட்டுல தான் இந்த குழந்தை வளர்ந்துருக்கான் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் அஸ்கர், இந்த சைக்கோ கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, இந்த அஸ்கர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவங்க பாட்டி வீட்டுக்கே போய் சொல்லியிருக்கான், இந்த குழந்தைய நான் நாய் போலத்தான் நான் ட்ரீட் பண்ணுவேன், நான் வச்சு நல்லா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ கில்லர் அஸ்கர் சொல்லியிருக்கான். ஸோ இந்த சம்பவம் தெரிஞ்சு அவங்க பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸ அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி தகவல் சொல்றாங்க.
அதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த அஸ்கர் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த குழந்தைய பல வகையில சித்திரவதை பண்ணியிருக்கான். சூடு வச்சிருக்கான். அந்த சிகரெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிகரெட்ல அந்த குழந்தைக்கு சூடு வச்சிருக்கான். பாவம் அந்த பிஞ்சு குழந்தை 1 1/2 வயசு குழந்தை சூடு வச்சிருக்கான். இதற்கிடையில ஒரு விளாகர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த அகிலா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பஸ்ஸ விட்டு இறங்கி வர்றப்ப அந்த குழந்தை கையில வந்து 2 மாவு கட்டு போட்டிருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. சோசியல் மீடியால வந்துட்டு அந்த பிக்சர்லாம் பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. மாவு கட்டு போட்டிருப்பான் அந்த குழந்தை ஹர்ஷித். அப்போ அந்த விளாகர் வந்துட்டு எதேர்ச்சியா அந்த குழந்தையினுடைய அம்மா இருக்கா பாத்தியா அகிலா, அந்த பயங்கரமான கொடூரமான கொடூரக்காரி. அவ சிரிச்சுட்டே இது கேன்சல் பண்ணியிருக்கான். இந்த குழந்தை விளையாடுறப்ப வந்துட்டு கீழ விழுந்து இந்த 2 கையும் உடைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்ப அந்த குழந்தையினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பாவமா இருந்துச்சு. சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து கேரளா போலீஸ் வந்து அவங்க 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மக்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஏற்ற தண்டனை கொடுக்கணும். கண்டிப்பா. அந்த அஸ்கர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சைக்கோ கில்லரு. அவனுக்கு வந்துட்டு பயங்கரமான கடுமையான தண்டனை வந்து அவனுக்கு குடுக்கணும். ஏன்னா, இனிமேல் இந்த மாரி குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடாது. இந்த ஒரு 1 மாசம், 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா, பல குழந்தைகள் வந்துட்டு இந்த மாரி பாதிக்கப்படுறாங்க. ஸோ, இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்துட்டு தடுக்கப்படணும். அது இதுக்கு முன்னாலேயே வந்துட்டு அந்த அகிலாவினுடைய அம்மா குடுத்த கேஸ எடுத்து கரெக்ட்டான ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா, சப்போஸ் இந்த அர்ஷித் வந்துட்டு மரணம் அடைஞ்சிருக்க மாட்டாரு. கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த சம்பவத்த குறித்து மக்களே, இந்த சம்பவத்த குறித்து உங்களுடைய கருத்துக்கள இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் கேரளாவிலேயோ, தமிழகத்திலேயோ இந்த ஒட்டுமொத்த இந்தியால நடக்கக்கூடாது. இந்த கேரளா அரசுக்கு நாங்கள் கேட்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த 1 1/2 வயசு குழந்தை, இந்த பிஞ்சு குழந்தை பல வேதனைகள அனுபவிச்சு, கொடூரமா இந்த சைக்கோ கில்லர் கொலை பண்ணியிருக்கான். அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி தரணும். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் கேரளாலயோ, தமிழ்நாட்டிலேயோ இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.